T20 உலகக்கோப்பை தொடரில் சஞ்சு சாம்சனின் அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 8 சுற்றின் கடைசி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகள் மோதின. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால்தான் அரையிறுதிக்கு தகுதி பெற முடியும் என்ற நெருக்கடிக்கு இடையில் இரு அணிகளும் களமிறங்கின. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 195 ரன்களை எடுத்தது. அதிகபட்சமாக ராஸ்டன் சேஸ் 40 ரன்களை எடுத்தார். இந்தியா தரப்பில் பும்ரா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 196 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க வீரரான அபிஷேக் சர்மா 10 ரன்களில் ஆட்டமிழக்க எதிர்முனையில் சஞ்சு சாம்சன் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து களமிறங்கிய இந்திய வீரர்கள் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தனர். கடைசி ஓவரில் இந்திய அணிக்கு 7 ரன்கள் தேவையாக இருந்த நிலையில் தொடக்க முதலே அதிரடி காட்டிய சஞ்சு சாம்சன் ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் விளாசி இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார். இதன் மூலம் இந்திய அணி 19.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு இலக்கை எட்டி த்ரில் வெற்றி பெற்றது. போட்டியை நேரில் பார்த்த ரசிகர்கள் மைதானத்திற்கு வெளியே உற்சாகத்துடன் சென்றனர். ICC T20 உலகக்கோப்பை போட்டிகளில் இதுவரை 170 ரன்களுக்கு மேல் சேஸ் செய்தது இல்லை என்ற வரலாற்றை இந்திய அணி மாற்றி புதிய சாதனை படைத்துள்ளது. 50 பந்துகளில் 97 ரன்களை எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்த சஞ்சு சாம்சனுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் வென்றதன் மூலம் அரையிறுதிக்கு முன்னேறிய இந்திய அணி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள போட்டியில் இங்கிலாந்து அணியை எதிர்கொள்ள உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.